வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்து சொல்லப் போகிறேன். மிதுன ராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் 17/7/2024 புதன்கிழமையில் பிறக்கப் போகின்றது. மீதனம் என்றாலே புதன் பகவானுடைய புத்திகாரகனுடைய ராசி. காலபுருஷ தத்துவத்தில் முயற்சி சாணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் சிந்திக்கக்கூடியவர்கள். இது ஒரு சகோதர ஸ்தானாதி புத்திகாரகனுடைய ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் சகோதர சகோதரிகளிடம் அன்பு ஆதரவுகள், தாய்மார்கள், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், தாய் தகப்பன், குழந்தைகள், உறவினர்களிடம் மிகவும் அற்புதமான நல்லதொரு அன்பு ஆதரவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ராசி என்று சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இது ஒரு காற்று ராசியாக இருக்கின்றது. எந்த ஒரு செயலும் காற்று வேகத்தில் செய்யக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசிக்கார நேயர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்காக இந்த ஆடி மாத ராசி பலன் என்னென்ன கிரகங்களின் சஞ்சாரம் என்பது, புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆடி 4ஆம் தேதி வரையில் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதும், இங்கே சூரிய பகவான் முயற்சி சனாதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்த 2ஆம் இடத்திலே முயற்சி சனாதிபதி இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியவர்களுக்கும், வேலைகளிலே உயர்வுகள் கிடைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆடி மாதங்களிலே நல்லதொரு யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு யோகங்கள், பிரயாணங்களை பற்றி குறிக்கக்கூடியது, மருத்துவ செலவுகள், இடமாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய 12ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன் கிரக சேர்க்கை என்பது மாதம் ஆரம்பத்தில் இருக்கின்றதுனாலே தன வாக்கு குடும்பஸ்தானங்களிலே பரிபூர்ணமான நல்லதொரு யோக அனுகூலங்களையும் நல்லதொரு செயல்களையும் குடும்பங்களுக்காக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இங்கே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 2ஆம் இடத்திலேயே சுக்கிரன், சூரியன், புதன் கிரக சேர்க்கை, ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருக்கின்றது அமைப்பும் என்பதும் இங்கே இந்த ஆடி மாதங்களிலே கோயில் வைபவங்களுக்கும் சென்று வருகின்றதற்கும், இங்கே இந்த ஆடி மாதம் என்றாலே இது ஒரு சுப காரியங்களுக்கு இல்லாத ஒரு மாதமாக இருந்தாலும் கோயில்களில் சென்று கோயில்களில் வழிபட்டு வர, நல்லதொரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது பிறக்கின்றது. ஆடி மாதங்களிலே பலதரப்பட்ட கோயில்களிலே நல்ல விசேஷங்களை காணக்கூடிய ஒரு அற்புத யோகம் இங்கே இருக்கின்றது. மிதுன ராசிக்கு முயற்சி சாணாதிபதியும் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் கிரக சேர்க்கை என்பது தனஸ்தானத்திலேயே சஞ்சரித்து இந்த ஆடி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ஆகையால் உங்களுடைய வாக்கு ஸ்தானம், குடும்பஸ்தானம், நேத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சாப்பிடுகின்ற உணவுகள் என்று சொல்லக்கூடிய சாப்பாடு, அருமையான சாப்பாடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்பதும், இந்த சந்திர பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்றது. விரயஸ்தானத்திலே 7ஆம் இடத்ததிபதி, 10ஆம் இடத்ததிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி, புத்திரகாரகன், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய 12ஆம் இடத்தில் இருக்கின்றதும், 6ஆம் இடத்திலே குரு, செவ்வாய், சந்திரன் 3 கிரக சேர்க்கை என்பது 6-12 இருந்து உங்களுடைய வேலைகளுக்காக வேலைகளிலே நல்லதொரு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக பிறக்கப் போகின்றது. மிதுன ராசி என்றாலே அதிகமான நல்லதொரு அனுபவங்களை பெறக்கூடியவர்கள். புத்திகாரகனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்காக காற்று வேகத்தில் மின்னக்கூடியவர்களே மிதுன ராசிக்கார நேயர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்காக இந்த ஆடி மாத பலன் என்று சொல்லுகின்ற பொழுதும் 2ஆம் இடத்ததிபதி தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் வீடு, வாகனம், சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்தில் இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே லோன் கிடைக்கின்ற ஒரு யோகங்களும், கடனுக்காக பணம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் ஒரு சிலருக்கும் கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பே ஆரம்பம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவான் குருமங்கள யோகத்திலே இங்கே 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தை என்று சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை என்பது மிகவும் 6-12 இருக்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர் சென்று வருகின்றதற்கும், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களையும் இந்த ஆடி மாதங்களிலே
காண முடிகின்றது. மிதுன ராசிக்கார நேர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே ராகு பகவான் நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கின்றதுனாலே மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றதுனாலே இதிலே ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதும் இடம் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில யோகங்களும் இங்கே கிடைக்கின்றது. 8ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூல திரிகோண வடிவிலே இங்கே ஆண் ராசியிலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணங்கள் இங்கே பலமாக இருக்கின்றது. ஆடி மாதத்திலே 15 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் முயற்சி சாணங்கள் சிம்மஸ்தானத்திலே பயிற்சியாகின்ற அற்புதமான இந்த வேலைகளிலே பஞ்சமாதிபதி அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி விரையாதிபதி உங்களுடைய முயற்சிகளிலே செல்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே ஒரு சில இடமாற்றங்களுக்காகவும் வேலை தொழில்களுக்காகவும் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களும் இங்கே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் ஒரு சில நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இங்கே இருக்கின்றது. சூரியன் சுக்கிரன் புதன் கிரக சேர்க்கை என்பது 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சி சாணத்திலே தனவாக்கு குடும்ப சாணங்களிலே இங்கே இந்த 3 கிரகம் கூட்டு கிரகங்கள் சேர்க்கை என்பது மிதுன ராசிக்கு முயற்சி சாணம் 2ஆம் இடத்தை பற்றி குறிக்கின்ற இந்த இடங்களிலே செல்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களாக தனங்களாக பொருளாதாரம் குடும்பங்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நாம் எண்ணுகின்ற வாயால் பேசுகின்ற வார்த்தைக்கு அங்கீகாரம், நீங்கள் சொல்கின்ற உங்களுடைய முயற்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்கின்றது. இந்த வகையிலே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ருணரோண சத்ருஸ்தான விருச்சிக ராசியில் இருந்து குரு செவ்வாய் குருமங்கல யோகத்தில் குரு செவ்வாய் இணைவு பெற்று குருமங்கலத்திலும் சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து குருவையும் செவ்வாயும் பார்வை செய்கின்ற இந்த 12ஆம் இடத்திலே 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே இங்கே வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கக்கூடிய இது ஒரு சரராசியாக இருக்கின்ற அற்புதமான இந்த ராசியிலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களாகவும் இருக்கின்றது. சுப நிகழ்வுகளுக்கென்று எடுத்த மாதமாக இல்லாமல் இருந்தாலும் கூட கோயில் விசேஷங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு பொருளாதாரங்களிலே மாற்றங்கள் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஆடி மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 8ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சி வடிவிலே மூல திரிகோண வடிவிலே இருந்து உங்களுடைய முயற்சிகளை பார்க்கின்றதுனாலேயும் 15ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு சுக்கிரனை பயிற்சி ஆகின்றதும் புதன் பகவான் 5ஆம் தேதிக்கு பிறகு ஆடி 4ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் தேதியில் சிம்ம ராசியிலே புதன் பகவான் இடம்பெயர்ச்சி ஆகின்றதும் இந்த ராசிநாதன் மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திலே செல்கின்ற இந்த அமைப்பு என்பது புதனுக்கு நட்பு ராசியிலே சிம்ம ராசியிலே செல்கின்ற இந்த அமைப்பு என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்றது. ஆடி மாதங்களிலே முயற்சி சாணாதிபதி 4ஆம் இடத்ததிபதி வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற அமைப்பு இந்த கேதுவை குரு பகவான் பார்க்கின்றது. இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே ஒரு சில வில்லங்கள் வம்பு வழக்குகள் இல்லாத ஒரு காலமாக இந்த ஆடி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 4ஆம் இடம் குருவின் பார்வையினாலேயும் ருணரோண சத்ரு லாபாதிபதி செவ்வாயின் இணைவு பெற்று இந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த 4ஆம் இடத்திலே வம்பு கடன் வழக்கு இல்லாத ஒரு நல்ல மாதமாக பிறக்கின்றது. இதிலே ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே ஒரு அனுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இங்கே இருக்கின்றது. இந்த யோகங்களிலே குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் இணைவு பெற்று உங்களுடைய ருணரோண சத்துரு சாணத்தை பார்க்கின்றதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகம் இந்த ஆடி மாதங்களில் கிடைக்கின்றது. இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்திலே 1.5 மாத கால அளவில் ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்றது. அவர் லாபாதிபதி ருணரோண சத்துரு சாணாதிபதி மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடியவர் குருவின் இணைவிலே சஞ்சரிக்கின்றதுனாலையும் அதுவும் முயற்சி சாணாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்திலும் குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் இங்கே செல்கின்றதுனாலே 3ஆம் இடம் 11ஆம் இடம் இணைவு பெற்று இருக்கின்றது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிகளிலே சுப நிகழ்வுகளுக்கென்று ஒரு சில பொருளாதார மேம்பாடுகள் பொருளாதாரத்திலே நல்ல ஏற்ற உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்களும் வெளிநாடு செல்கின்ற ஒரு அமைப்பும் இங்கே கிடைக்கின்றது. 10ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றதும் குரு பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலும்
நிரந்தரமான வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கிறதற்கு அற்புதமான சரராசி என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான், குரு பகவான், சந்திர பகவான் 2ஆம் இடத்ததிபதி சரராசியில் இருக்கின்ற நீர் கிரகத்தின் அதிபதி நீர் கிரகத்திலே செல்கின்றதுனாலே கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது குருவின் பார்வையிலேயே செல்கின்றதுனாலே அற்புதமான நுணுக்கமான நல்லதொரு வீடு, வாகன, வண்டி, சொத்து சுகங்களை அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்கின்றது. லாபாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் சந்திர பகவானுடைய கீர்த்திகை நட்சத்திரத்திலும், செவ்வாய் பகவான் சூரியனுடைய கீர்த்திகை நட்சத்திரத்திலும், குரு பகவான் சந்திரனுடைய 2ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே இங்கே செல்கின்ற அமைப்பு என்பது நல்லதொரு அமைப்புகளை கொடுக்கின்றது. வீடு, வாகன, சொத்து சுகங்களுக்காக பொருளாதாரங்களிலே மேம்படுகின்ற ஒரு யோகம் 10ஆம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கின்றது என்பதும் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே இங்கே சனி பகவான் வக்ரம் பெற்று செல்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே தொழில்களுக்காக, வேலைகளுக்காக கிடைக்கும் என்று கிடைக்காது என்று சந்தேகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே தொழில் வேலைகளிலே ஒரு சில மாற்றங்கள், உயர்வுகள் கிடைக்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகம். 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வெளிநாட்டு யோகங்கள், மருத்துவ செலவுகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். இங்கே பொருளாதாரத்திலே நல்ல மேம்படுகின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது அமையப்பட்டு இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பதே ஒரு முயற்சிகளில் சிந்திக்கும் சிற்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதர ஸ்தானாதிபதியின் ராசியிலே ராசிநாதன் இந்த மாதங்களிலே பலமாக உங்களுடைய 1ஆம் இடம் ராசிநாதனும் 4ஆம் இடமும் புதன் பகவானே இருந்து அவர் 2ஆம் இடம் 3ஆம் இடத்திலே செல்கின்ற அமைப்பு மட்டுமல்லாமல் இங்கே சுக்கிரன், புதன், சனி பகவானுடைய பார்வையும் சேர்க்கையும் அற்புதமாக உங்களுடைய தனவாக்கு குடும்பசான முயற்சிகளிலே இருக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்கள் கிடைக்கின்றது. சுப நிகழ்வுகளுக்கென்று சுப நிகழ்வுகள் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு பேச்சுவார்த்தை முடிவுகளை செய்யக்கூடிய ஒரு அற்புத அமைப்புகளிலே, உறுதியான அமைப்புகளிலே கணவன் மனைவிகள் கல்யாணம் விசேஷங்களுக்கு ஒரு சில முகூர்த்தத்திற்கென்று அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்களும் இங்கே இருக்கின்றது. அவர் குரு பகவான் குருமங்கல யோகத்திலே செவ்வாய் இணைவு பெற்று இந்த குரு பகவானுடைய பார்வை என்பதும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலேயும் 4ஆம் இடத்திலேயும் 6ஆம் இடத்திலேயும் விழுகின்ற இந்த பார்வையின் அற்புதமான நிரந்தரமான வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களிலே இதிலே ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இதிலே ஒரு சிலருக்கு தசாபுத்தி 6, 8ஆக இல்லாமல் கேந்திர திரிகோணத்தில் வலுவாக இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்றது. கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிதுன ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் அற்புதமாக பரிபூர்ணமான யோகங்களை கொடுக்கின்றது. சூரிய பகவான் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் சுக்கிரன், புதன் 3 கிரக சேர்க்கையிலே செல்கின்றதுனாலே வாக்கு, தனம், குடும்பம் என்று சொல்லக்கூடியது இதுவும் அற்புதமாக இருக்கின்றது. சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலேயும் சகோதரர்களுக்காக செலவு செய்கின்ற ஒரு யோகங்களும் இங்கே கிடைக்கின்றது. தாய் கரகன் 6ஆம் இடத்திலே மறைந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே தாய்மார்கள் ஒரு சில யோகங்களும் இங்கே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்றது. தாய்மார்கள் குழந்தைகளுக்காக கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சில யோகங்களும் கிடைக்கின்றது. வம்பு, வழக்கு, சண்டை, வம்பு அனைத்தும் நல்லதொரு மாற்றம், உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு யோகம். 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திலே செல்கின்ற இந்த அமைப்பு நீங்கள் எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் நல்லதொரு வெற்றிகளையும் விவேகங்களையும் கொடுக்கின்றது. சுப நிகழ்வு நடத்துகின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புதமான ஒரு யோக மாதமாக இருக்கின்றது. அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி பலமாக இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது இருக்கின்றது. கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. தனுசு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர், மீன ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே குருமங்கல யோகத்திலே இங்கே செல்கின்றதுனாலே மிதுன ராசியை பொறுத்தவரை ஆடி மாத ராசி பலன் என்பது எதையும் வெல்லக்கூடியது, நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. வெற்றி, விவேகம், வீரம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி மறைந்து குரு பகவானுடைய சேர்க்கையிலேயே இங்கே வேலை என்பது மிகவும் அற்புதமாக அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதியும் அவராக இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள், வெளியூரில் இருந்து நாட்டுக்கு சென்று வருகின்றதற்கும் பிரயாணங்கள் செல்கின்றதற்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு அமைப்புகளை கொடுக்கின்றது. மருத்துவ செலவுகள் இல்லாத நல்லதொரு சுப செலவுகள் செய்கின்ற ஒரு மாதமாக இந்த ஆடி என்பது
இருக்கின்றது. இந்த ஆடி மாதங்களிலே புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று கோயில் தரிசனம் சென்று தரிசித்து வர நல்லதொரு அனுபவங்களையும் நல்லதொரு வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. ஆடி என்று சொல்கின்ற பொழுது கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனங்களிலே பங்கு பெற்று ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற அற்புதமான ஆடி மாத ராசி பலனாக இருக்கின்றது. மிதுன ராசி என்றாலே இது 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பது இது ஒரு ஹோமத்தின் நெருப்பை பற்றி குறிக்கின்ற பெரியோர்களை பற்றி குறிக்கின்றதும், 9ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் தகப்பனார்களை பற்றி குறிக்கக்கூடியது. மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய மனைவி என்பது மிகுந்த நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் பெரியவர்களாகவே இருக்கக்கூடிய மனைவி என்று சொல்லக்கூடியது மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இது அந்த அளவுக்கு நல்லதொரு அற்புதமான உயர்ந்த யோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக மிதுன ராசி மனைவிக்காரர்கள் இருப்பார்கள் என்று தத்துவார்த்த ரீதியிலேயே சொல்லப்படுகின்றது. இதிலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்றதுனால குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. குழந்தைகளுக்காக முயற்சிகள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. குழந்தைகளுக்காக படிப்பிற்காக வெளிநாட்டு அனுப்புவதற்கும் ஒரு யோக பலன்கள் ஆடி மாதத்திலே கிடைக்கின்றது. அதுவும் அதிகமாக கோயில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து வர மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களையும் இங்கே கொடுக்கின்றது. லாபாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் 4, 10 என்று சொல்லக்கூடிய தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்ற உயர்வுகளையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கின்ற வெளிநாட்டு யோகங்கள் அதுவும் கிடைக்கின்ற ஒரு யோகமாக பெண்களால் கிடைக்கக்கூடிய பெண்களால் ஸ்திரீரோக யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானால் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலையும் 3ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலையும் பெண்களால் நல்ல அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு ஆடி மாத அற்புத பலனாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புத யோக பலன்களையும் வேகம் விவேகம் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ரொம்ப நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.